ஏன் ஒரு மனிதர் எப்போவுமே பிரச்சனைகளை யோசிச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்கிற இன்னொரு மனிதரால் அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்க முடியுது? இவருக்கும் அவருக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்றதுக்கு பதிலாக தான் இந்த புக் த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரிட்டன் பை ஜோசப் மர்ஃபி. இந்த ஜோசப் மர்ஃபி அவருடைய இந்த புக்கில் இருக்க மெயின் தீம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்குது, அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது, நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோடைய கீ பாயிண்ட்டே. ட்ரெஷர் இன்சைட் யூ. ஜோசப் மர்ஃபி சொல்லும்பொழுது இந்த புக்கில் உங்களுக்குள்ள ஒரு ட்ரெஷர் இருக்குது, ஒரு புதையல் இருக்குது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு புதையல் இருக்குது. அந்த புதையலுக்கு பெயர் தான் இன்ஃபைனைட் இன்டெலிஜென்ஸ் ஆர் த பவர் வித்தின் யூ ஆர் சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி அந்த ஒரு புதையலுக்கு பேர் வைக்கிறாங்க. உங்களுடைய வெளியே இருக்கிற தோற்றமாக இருக்கட்டும், வெளியே இருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுடைய உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் வெளியே பிரதிபலிப்பாக இருக்குது அல்லது இதுதான் வெளிப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அகத்தில், அதாவது உள்ள என்ன எண்ணங்கள் வச்சுட்டு இருக்கோம், உள்ள எந்த விதமான நம்பிக்கைகள் வச்சுக்கிட்டு இருக்கோம், உள்ள எந்த விதமான எண்ணங்களை நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறோட பிரதிபலிப்பு தான் நம்ம வெளியே வாழக்கூடிய வாழ்க்கையாகவே இருக்கும்.